16-ാം തീയതിയാണ് വിമലിനെ കാണാതായത്. മകനെ അന്വേഷിച്ചാണ് കുടുംബം ഇപ്പോൾ ആലപ്പുഴയിൽ എത്തിയത്. അതിന് കാരണം മകൻ്റെ ഫോൺ അത് ലഭിച്ചത് ആലപ്പുഴയിൽ നിന്നാണ് എന്നുള്ളതാണ്. അതിനുശേഷം ചെന്നൈയിൽ കേസ് രജിസ്റ്റർ ചെയ്തു. അവിടെ നിന്ന് ഇങ്ങോട്ടുള്ള റെയിൽവേ സ്റ്റേഷനുകളിലൊക്കെ തന്നെ കയറി അവിടെയൊക്കെയുള്ള CCTV ദൃശ്യങ്ങളൊക്കെ തന്നെ പരിശോധിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ് കുടുംബം. അങ്ങനെയാണ് അവർ ഇപ്പോൾ ஆலப்புழையிലേക്ക് வீண்டும் எத்தியது. வீட்டுக்கு வரேங்கம்மா 14ஆம் தேதி காலையில் வந்துடுவேன் அப்படின்ட்டு ஃபோனில் தகவல் சொன்னார். நைட்டு 11:35 வரைக்கும் பேசினார். மார்ச் 16ஆம் தேதி அன்னைக்கு. காலையில் வந்திருந்தா கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு 4 காலுக்கு வந்திருக்கணும். வீட்டுக்கு வந்திருந்தா ஒரு 8 மணிக்குள்ளே வந்திருக்கணும். நாங்கள் தொடர்ந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்த காரணத்தினால மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு 10:48 ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஆலப்புழாவில் இருக்கிற ஒரு ஜங்ஷனில் இந்த ஃபோன் இருக்குது, உங்களோட ப்ரூஃப் கொடுத்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் என்னோட பையன் மிஸ்ஸிங் ஆகிட்டான் அப்படின்ட்டு. கோயம்புத்தூரில் முதல்ல போய் என் பையன் இருக்கலாம் வந்து இறங்கினான்னு ஃபுட்டேஜில் பார்த்தோம். அங்கே என் பையன் இறங்காத காரணத்தால் அங்கேருந்து எங்கிட்ட உதவியாக போலீஸ்கிட்ட கேடும்போது சரி வாங்க நம்ம போய் போன வாங்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து இங்கே ஆலப்புழாவுக்கு வந்தோம். இந்த வண்டி வர வழித்தடத்துலலாம் இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தோம். எங்கேயும் என் பையன் இறங்கினதா தெரியாது தகவல். என்னோட பையன் நல்ல மனநிலைமையில நல்ல பையனாக பேசிட்டு வந்த ஒரு பையன். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த தகவலும் தெரிய மாட்டேங்குது. எங்கே இறங்கினா அப்படின்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. கேரளத்தில் இருக்க அன்ரிசர்வ்டில் அந்த பேசஞ்சர் யாராச்சும் என் பையனை பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்கள். இந்த இடத்துல இறங்கினா இங்கே பார்த்தோம், இல்லை இந்த இடம் வரைக்கும் நாங்கள் பார்த்தோன்ற ஒரு தகவல் சொன்னால் என் பையனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். இதுவரை தேடி எங்கேயுமே கிடைக்கல. எனக்கு என் பையன் வேணும். மீடியா மூலியமா நான் உதவி கேட்குறேன். கேரளாவில் இருக்கிற எல்லா மீடியாஸ் கிட்டையும் நான் இந்த ஒரு உதவியாக கேட்குறேன். கேரளா கவர்மெண்ட் கிட்டையும் கூட நான் கேட்குறேன். 55 நாளாக நான் தேடிட்டு இருக்கேன். என் பையனை பற்றி எந்த தகவலும் தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு என்ன நடந்ததுன்னு, அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியாமல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட இருந்து എங்களுக்கு ആദരവ് വേണം. തമിഴ്നാട്ടിലെ പൊള്ളാച്ചിയിലാണ് ഈ കുടുംബം താമസിക്കുന്നത്. അവിടെ നിന്ന് ഇവിടെ വരെ ഓരോ റെയിൽവേ സ്റ്റേഷനുകളിലും കയറി ഇറങ്ങുകയാണ് കുടുംബം. അവർ പറയുന്നത് ആരെങ്കിലും മലയാളികൾ, അതായത് ചെന്നൈയിൽ നിന്ന് ആലപ്പുഴയിലേക്ക് യാത്ര ചെയ്തിട്ടുള്ള ആരെങ്കിലും ഈ ചിത്രത്തിൽ കാണുന്ന വിമലിനെ കണ്ടിട്ടുണ്ടെങ്കിൽ, എവിടെ വെച്ചെങ്കിലും കണ്ടിട്ടുണ്ടെങ്കിൽ, എന്തെങ്കിലും വിവരങ്ങൾ നൽകാൻ കഴിയുകയാണെങ്കിൽ അത് അറിയിക്കണം, സഹായിക്കണം എന്നുള്ളതാണ് ഈ കുടുംബം നിറകണ്ണുകളോടെ അഭ്യർത്ഥിക്കുന്നത്. ആലപ്പുഴയിൽ നിന്ന് സുഭാഷൻ പിഴയ്ക്കൊപ്പം സുധിഷ ധർമ്മൻ, ഏഷ്യാനെറ്റ് ന്യൂസ്. കണ്ടെത്താൻ കഴിയട്ടെ വിമലിനെ എത്രയും വേഗം. ഇനി ഈ ദിവസം നമ്മൾ അറിഞ്ഞിരിക്കേണ്ടത് എന്തൊക്കെയാണ്?